ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஆனா, ஒரு கண்ட்ரியோட ரியல் growth ஸ்டோரி இருக்கிறது எக்கனாமிக் சர்வேல தான். ஸோ, எக்கனாமிக் சர்வே 25-26ல இந்தியா growth, ஜாப்ஸ், இன்ஃப்ளேஷன், ஃபியூச்சர் டைரக்ஷன் பத்தி கிளியரா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கிளியர் பிக்சரா கொடுக்கறது நம்ம எக்கனாமிக் சர்வே தான். ஸோ, இந்த சாப்டர், இந்த யூனிட் கிளீம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ, ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா டீட்டெயில்ஸுமே சரி 16 சாப்டர்ஸாக கவர்மெண்ட் சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் ஷார்ட்ஸ் இன்ஃபோகிராஃபிக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஆனந்த் நாகேஸ்வரன் சார், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அவர் சொன்ன டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி மட்டுமே பார்க்கக்கூடிய டீட்டெயில்ஸான வீடியோ தான் இது. எக்கனாமிக் சர்வேல 16 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் எக்கனாமிக் புஷிங் க்ரோத் ஃப்ரண்டியர், அதிலிருந்து அர்பனைசேஷன் மேக்கிங் இந்தியா சிட்டிஸ் ஃபார் இட் இஸ் சிட்டிசன், அந்த சாப்டரையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நாம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் எக்கனாமிக் புஷிங் ஃபார் க்ரோத் ஃப்ரண்டியர் அந்த சாப்டரோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த இன்ஃபோகிராஃபி என்னன்னா, குளோபல் பாலிசி வந்து செக்யூரிட்டி அண்ட் பாலிட்டிக்கல் கன்சிடரேஷன் பேஸ் பண்ணி தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க தவிர இயர்லியராக வந்து எஃபிஷியன்சி அண்ட் மல்டிலேட்டரல் ரூல்ஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. இப்போ வந்து செக்யூரிட்டி அண்ட் பாலிட்டிக்கல் கன்சிடரேஷன் மெயின் தீமாக வச்சு தான் பாலிசி மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்டென்சிஃபையிங் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ். ரஷ்யா உக்ரைன் வார் வந்து குளோபல் ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர் சப்ளை செயின்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதா? அது வந்து இந்தியாவும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ வந்து இது மாதிரி உலகத்தில் இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸும் ஒரு எக்கனாமிக் பாலிசி டிசைட் பண்ணுறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, எனர்ஜி அண்ட் ஃபினான்ஸ் வெப்பனைசேஷனாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யா வந்து ஸ்விஃப்ட் அந்த சிஸ்டத்தில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. தென் வந்து ரஷ்யன் ஆயில் ப்ரைஸஸ் வந்து எக்கனாமிக் சாங்ஷனும் இம்போஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக இந்தியாவுக்கு வந்து யூஎஸ் வந்து நிறைய வந்து சாங்ஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்தியா வந்து ரஷ்யாவில் இம்போர்ட் பண்ணுற ஆயில் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணதை வந்து இப்போ வந்து ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பாலிசியில் வந்து எனர்ஜி அண்ட் ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தேர்ட் ஒன், எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் டெக்னாலஜி. யூஎஸ் ரெஸ்ட்ரிக்டிங் எக்ஸ்போர்ட் அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் சிப்ஸ் அண்ட் சிப் மேக்கிங் எக்யூப்மெண்ட் டு சைனா. அதாவது வந்து ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியில் வந்து டெக்னாலஜி மூலமாகவும் டேக்ஸ் வந்து அதிகமாக இது பண்ணுறதுனாலும் குளோபல் பாலிசி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், செப்டிசம் அபவுட் ஃப்ரீ ட்ரேட். ஃப்ரீ ட்ரேட் வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு ரீஜனல் லெவல், அதாவது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு இந்தியா வந்து அது மாதிரி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது மாதிரியெல்லாம் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இது வந்து நிறைய வந்து ட்ரேட் வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுனால அது மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் இல்லாமல் பைலேட்டர் ட்ரேடில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் அப்போ கூட யூரோப்பியன் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய கண்ட்ரிஸ் கூட யுஏஇ அது மாதிரி வந்து சைன் பண்ணிக்கிறதோ நியூஸில் வந்து அடிக்கடி வரல, அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. தென் ஃபைனல் பாயிண்ட் வந்து காம்படிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லைக் லித்தியம் ரிசோர்ஸஸ் வந்து சில்லி, ஆஸ்திரேலியா அது மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் பண்ணுறது முக்கியமான ஒன்று. ஸோ வந்து அந்த கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் குளோபல் பாலிசிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் சர்வேல கொடுத்த செகண்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டிட்டரிங் பிரைமரி பேலன்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி அக்ராஸ் த வேர்ல்டு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர், இந்த ப்ளூ கலர் வந்து ஆவரேஜ் ஓவர் 2015-19, ரெட் கலர் வந்து 2020 21 வரைக்கும் இது மாதிரி இருக்குது. 2025 கரண்ட் ஸ்டேஜில் இது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே மோஸ்ட்டாக வந்து அவங்களுடைய பிரைமரி பேலன்ஸ் வந்து மைனஸில் தான் இருக்குது. ஈவன் இந்தியாவும் சரி பிரேசிலும் சரி, எக்ஸப்ட் இட்டாலி அண்ட் ஜெர்மனி. ஆனால் இந்தியா பிரேசில் பாருங்களேன், டெவலப்டு கண்ட்ரிஸ் யூகே யூஎஸ்ஐ கம்பேர் பண்ணுற போது லெஸ் டிஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. அதுவும் வந்து ஓரளவுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைமரி பேலன்ஸ்னால் என்னென்னு தெரியுமா? ஃபிசிக்கல் டெபிசிட் இருக்கும்ல, அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணது தான் ப்ரைமரி பேலன்ஸ்ன்றாங்க. இது வந்து கோவிட்-19 அப்புறம் வந்து ஒர்ஸ் ஆகிருக்கு. இந்த டேட்டா வச்சு நம்ம இது பண்ணலாம். ஏன்னா வந்து ஏன் அது மாதிரி ஆச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து வெல்ஃபேர் அண்டு கோவிட் டைம் வந்து நிறைய லாக்டவுன் வந்து இம்போஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் டெவலப்மெண்ட் வந்து ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் வந்து வெல்ஃபேர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி க்ளோஸ் டைமில் வந்து டேக்ஸ் ரெவன்யூ வந்து ஃபில் ஆச்சு. அதனால் வந்து கவர்மெண்ட் டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஈவன் இன் 2025 கூட நார்மலான கண்டிஷனுக்கு வர முடியல. இப்போ டேட்டா பார்த்தோம்ல, எல்லாமே மைனஸில் தானே இருக்குது. அதுதான் எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ். இந்தியா பிரேசில் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அட்வான்ஸ்டு நேஷனோட கம்பேர் பண்ணுறது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. தேர்ட் இன்ஃபோ, ரைசிங் சாவரன் ஈல்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. இது வந்து கொடுத்துருந்தாங்க எக்கனாமிக் சர்வேல. ஹையஸ்ட் எந்த கண்ட்ரி இருக்குன்னா யூகே இருக்குது, ஃபாலோவிங் பை யூஎஸ். தென் வந்து யூரோ இருக்குது. தென் ஃபோர்த் வந்து சைனா வந்து கொஞ்சம் டாப்
2021 அதிகமாக இருந்தாலும் இப்போ வந்து லோ லெவலுக்கு வந்திருக்கு. ஜப்பான் வந்து எமர்ஜிங் அது மாதிரி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சாவரின் பாண்ட் இல்லைன்னா என்னன்னு எடுத்துக்கலாமா? இட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் கவர்மெண்ட்ஸ் பே டு பரோ ஃப்ரம் மார்க்கெட்ஸ். அவ்வளோதான். மார்க்கெட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து பரோ பண்ணுறதுக்காக பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். குளோபல் இன்ஃப்ளேஷன் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறதுனால கவர்மெண்ட் பாண்டோட ஈல்டும் வந்து அதிகமாகிடுச்சு. இதனால் வந்து என்னாச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து பரோயிங் காஸ்ட் வந்து ரைஸ் ஆச்சுனால பிசிக்கல் பர்டன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஹை ஈல்ட்ஸ் கேன் ரெடியூஸ் த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். இதனால் வந்து கவர்மெண்ட் பாண்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அதனால் வந்து ப்ரைவேட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாச்சு. இதனால் க்ரோடிங் அவுட் எஃபெக்ட் வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஷார்ட்டில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்தியாவோட க்ரோத் ரேட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 வந்து க்ரோத் ரேட்டை வந்து 6.8 to 7.2 அது மாதிரி இருக்கலாம். அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கூட டெவலப்டு கண்ட்ரிஸ் அரௌண்ட் 3 to 2% தான் டெவலப்பிங் அந்த ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து 6.2 7.2 ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டட் க்ரோத் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். நாமினல் ஜிடிபி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து லேக் க்ரோர் வந்து ஃபினான்ஷியல் இயரில் வந்து 100 120 150 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 26 வந்து 357 க்ரோஸாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவோட ஸ்ட்ராங் க்ரோத் அது வந்து எது மாதிரி இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். இந்தியா வந்து குளோபல் ஸ்லோ டவுன் இருந்தாலும் நான் வந்து ஏற்கனவே சொன்ன டேட்டா அதை பார்த்தா நம்ம இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து கவர்மெண்ட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சர் செக்டருக்கும், அதாவது எம்எஸ்எம்இக்கு வந்து நிறைய வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் அந்த லிமிட்டும் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸும் வந்து இந்தியா வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான காரணம் வந்து இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் பாப்புலேஷனாக, அதனால் வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷனும் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் நியூ இயர் டைம்ஸ்லாம் வந்து கீ ஃபார் க்ரோத் டிரைவராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸ்ட்ரக்சர் ரிஃபார்ம்ஸ் அண்ட் டிஜிட்டல் எக்கனாமி இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி. இது மாதிரினா நம்ம வந்து ஃபோன்பே கூகுள் பே நம்ம எங்கனாலும் யூஸ் பண்ணுறோம்ல யூபிஐ பேமெண்ட், அதனால் ஈஸியாக வந்து மார்க்கெட்டிங் புஷ் பண்ணுறதும் வந்து ஈஸியான ஒரு ஃபேக்டராக மாறி இருக்குது. எண்டில் என்ன சொல்லணும்னா, இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமிக்ஸ்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்கனாமிக் சர்வேல கொடுத்திருந்த அடுத்த டேட்டா, ப்ரைவேட் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் டிரைவர்ஸ் ஃபார் இந்தியாஸ் க்ரோத். ஓகேங்களா? இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத் வந்து டொமஸ்டிக் டிமாண்டை வந்து மெயினாக தான் ஃபோக்கஸ் பண்ணுது. எக்ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது டொமஸ்டிக் டிமாண்டே வந்து தான் மெயின் கீ ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 2 கீ என்ஜின்ஸ் என்னென்னா ப்ரைவேட் கன்சம்ஷன் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைவேட் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 16-17 வந்து 90 இது மாதிரி இன்கன்சிஸ்டன்சியாக இருக்குது. அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் வந்து ஓவராலாக வந்து மோர் தென் அரௌண்ட் ஆவரேஜ் வந்து 60 கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அதே மாதிரி தான் கன்சிஸ்டன்ஸாக இன்க்ரீஸ் ஆகாமல் மேலே கீழே அது மாதிரி தான் போகுது. ஓகேங்களா? 1 இயர் இன்க்ரீஸ் ஆகுது, 1 இயர் டிக்ரீஸ் ஆகுது. ஆவரேஜாக வந்து ஒரு 29 அந்த ரேஞ்சில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஷேரிங் நார்மல் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கன்சம்ஷன் எடுத்துக்கலாம். ப்ரைவேட் கன்சம்ஷன் தான் வந்து லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி 60% இருக்குது. இதில் வந்து ப்ரைவேட் கன்சம்ஷனில் என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம்னா, ஒரு ஹவுஸ் ஹோல்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபுட்டு, ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன், ஹெல்த் இதிலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்டேபிளான கன்சம்ஷன் வந்து இந்தியாவோட டொமஸ்டிக் மார்க்கெட்டோட ஸ்ட்ராங்கான வேலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுது. ரைசிங் இன்கம்ஸ், அர்பனைசேஷன் இதெல்லாம் வந்து இந்தியாவோட லாங் டேர்ம் டிமாண்ட் க்ரோத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்ஸாக எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா ஸ்பெண்டிங் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்ட்ரிஸ், மிஷினரிஸ் அண்ட் பில்டிங்ஸ் எடுத்து சொல்லலாம். ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பப்ளிக் கேப்பஸ் புஷ் என்கரேஜ் ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது க்ரௌடிங் இன் எஃபெக்ட். ப்ரைவேட் செக்டருக்கும் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி நிறைய வந்து ஸ்கீம்ஸ், சலுகை அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுதான் ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ் வந்து இந்தியாஸ் க்ரோத் ப்ராஸ்பெக்டை வந்து லிங்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் சர்வேல இருந்து அடுத்த இன்ஃபர்மேஷன், கிராஸ் வேல்யூ ஆடட் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் அண்ட் டோட்டலாக எவ்வளோ வச்சு சொல்லியிருக்காங்க. எல்லோ வந்து ஃபினான்ஷியல் 16 to 20, ப்ளூ வந்து 25, தென் க்ரீன் வந்து 26. டோட்டலாக வந்து எவ்வளோனா ஓவராலாக 6.4 6.4 7.3 வந்து இன்க்ரீஸ் ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் தான் வந்து இருக்கிறதுல லோ, இந்த 4.5 4.6 3.1 அந்த ரேஞ்சில். அதே இண்டஸ்ட்ரி வந்து அதோட கொஞ்சம் அதிகமாக 5.4 5.9 6.2 அந்த ரேஞ்சில் இருக்குது. சர்வீஸ் செக்டர் தான் ஓவராலாக வந்து கிராஸ் வேல்யூ ஆடடில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது, 7.6 7.2. இந்த 26 வந்து 9.1 இன்க்ரீஸ் ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு இன் த எக்கனாமி, அதுதான் வந்து ஜிவின்னு சொல்லுவோம். க்ரோத் இஸ் ப்ராட் பேஸ்டு, அதாவது அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் எல்லா செக்டரும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. பார்த்தீங்களா? 4 5 7 ஓவராலாக எல்லா செக்டரும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்தியாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இண்டிகேட்டிங் பேலன்ஸ் செக்டோரியல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம்.
ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஜிவிஏ எடுத்துக்கலாமா? 4 பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குல்ல. இது வந்து என்னென்னா மாடரேட்டாக இருக்குது, ஆனால் ஸ்டேபிளான க்ரோத்தும் இண்டிகேட் பண்ணுது. அக்ரிகல்ச்சர் வந்து ரூரல் இன்கம் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மான்சூன் அண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் ஸ்கீம். அதாவது நியூட்ரியன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஸ்கீம், அது மாதிரி நிறைய வந்து மெயின்டைன் பண்ணி அக்ரிகல்ச்சருக்கும் மாடரேட் க்ரோத்ஸை வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். தென் இண்டஸ்ட்ரி ஜிவிஏ. இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்னா மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மேனுஃபேக்சர் செக்டாரும் வந்து அதனுடைய வேல்யூ ஆட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பென்ஷன் வந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்குது, அதனால் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. லாஸ்ட் வந்து சர்வீஸ் ஜிவிஏ. சர்வீஸ் தான் வந்து லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் இந்தியன் எக்கானமி. இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணுதுன்னா ஐடி, ஃபினான்ஸ், ட்ரேட், கம்யூனிகேஷன் அண்ட் செக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏர்னிங் பண்ணுறதுக்கும் ஒரு கீ ரோல் வந்து ஆட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் சாப்டரில் கொடுத்துருந்த லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ இதுதான். ரீஃபார்ம்ஸ் எக்ஸ்பிரஸ் புஷஸ் ஃபார் இந்தியாஸ் பொட்டன்ஷியல் ஜிடிபி அரௌண்ட் 7%. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைட்லையும் பார்த்தோம். அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அக்குமுலேஷன். அது வந்து எது மாதிரினா சஸ்டெயின்டு கேபெக்ஸ், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிவைல் பண்ணியிருக்காங்க. லாஜிஸ்டிக் ரீஃபார்ம்ஸும் வந்து நிறைய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. லேபர் இன்புட் அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாப்புலேஷன் வந்து கிரேட்டராக இருக்குது, அதாவது 4 லேபர் கோட்ஸ் மாதிரி கன்க்ளூட் பண்ணாங்களா, அது மாதிரி ஸ்டெப்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லேபர் கோட்ஸ், ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டி, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெகுலேட்டரி சிம்பிளிஃபிகேஷன், எஃபிஷியன்சி கெயின்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வந்ததுனால இந்தியாவோட ஜிடிபி 7% எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியும் சரி யூபிஎஸ்சியும் சரி மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து வேல்யூ எடிஷனாக கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து செகண்ட் யூனிட்டோட வரேன். நம்ம இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். செகண்ட் வீடியோவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் யூனிட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம்.